வணக்கம். நான் உங்கள் அட்டகாச பாபு. இப்போது நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த யோசனை எனக்கு வெகு நாளாக இருக்குது. அது எதனால் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன்றதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் எதனால் பேச போகிறேன்றது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது. ஒருத்தன் செய்கிற தப்புனால நேர்மையாக நடந்துக்கிற இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. எவனோ ஒருத்தன் வேகமாக வந்துடுவான். அதனால் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு, இல்லை அவங்க ரீசன் பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டு ஓரத்தில் போவாங்க. இவன் பண்ணுற தப்புனால அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு அரசாங்கம் துல்லியமாக அதை கண்காணித்து அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இந்த கேள்வி. இப்போ எதுக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்க்க போனால், நான் நிறைய ஊருங்க ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை விஷயமா போகும்போது நிறைய இடத்துல போவேன். அப்போ போகும்போதெல்லாம் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் காரில் போயிருக்கேன், பஸ்லேயும் போயிருக்கேன், வேன்லேயும் போயிருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஏன் பயமாக இருக்குன்னா, இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் வரவங்களும் நம்ம போகிறவங்களும் பக்கத்தில் ஜஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒருத்தன் தப்பு பண்ணுறதுனால வேகமாக நம்ம மேலே கூட இடிச்சிருவான். ஆப்போசிட்டில் வர நம்ம மேலே கூட இடிச்சிருவான். அதனால தான் நான் இதை பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய இந்த உலகம் காடாக இருந்தது. காடாக இருக்கும்போது எல்லா பிராணிகளும் அது இஷ்டத்துக்கு போகவும் வரும். அதே மாதிரி தான் நம்மளும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம நாகரிகம் கொஞ்சம் பழகி அதுக்கப்புறம் நம்ம வேட்டையாடி உணவு சேகரிக்க போகும்போதெல்லாம் நம்மளுக்குன்னு சில ரீசன், இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்கும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் தீர்மானித்து அதனால நடக்க ஆரம்பித்தாங்க. நடக்கும்போது ஒத்தடி பாதை அப்படியே உருவாச்சு. முன்னோர்கள் அழிஞ்சு ராஜா காலம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, குதிரையில் போகும்போது அந்த பாதை கொஞ்சம் பெருசாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்த காலத்தில் ஜனத்தொகை அதிகமானதுனால அதை ஒரு 10 அடி ரோடாக பெருசாச்சு. இப்போ நம்ம காலத்தில் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. இப்போ 8 வழி சாலை, அதாவது 8 ரோடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு 8 வழி சாலை போடலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு போராட்டம் சில இடத்துலலாம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய கருத்தை நான் யாருக்கிட்டும் சப்போர்ட்டாக பேசலை. ரோடு பெருசாக தான் ஆகணும். ஏன்னா அதனால் பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் என் மேலேயும் இப்போ சொல்கிறதுனால கோவப்படுவாங்க. ஆனால் அதுக்கு வேறு வழி கிடையாது, தான் ஆகணும். ஏன்னா ஜனத்தொகை பெருத்துடுச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ வரதுக்கோ ரோடு பெருசாக தான் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரே ஒத்தடி ரோடு இருக்கிறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் வரவன் இடிச்சிடுறான். இவனும் வேகமாக போக முடியாது, அவனும் வேகமாக வர முடியாது. ஒரு நார்மல் கண்ட்ரோலில் தான் போகணும். ஒரு அர்ஜென்ட்டுன்றதுனால இவன் வேகமாக போகலான்னு முயற்சி பண்ணுவான். ஆப்போசிட்டில் வர்றது வண்டி ஏதோ தூக்க காலத்தில் ஏதோ இடித்து பாதிப்பு அதிகமாகிடும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக பாருங்களேன். இதை விட கொடுமை என்னென்னா, சில இடத்துலலாம் பார்க்க போனால் சென்டரில் இந்த பிளாஸ்டிக் கொம்பை நட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த கொம்பு நட்டு வைக்கிறதுனால வண்டியில் வரவன் அந்த கொம்பு மேலே இடிச்சேன்னா ஆப்போசிட்டில் வரவங்க மேலே படாமல் இருக்குமா? எப்படி இருந்தாலும் படும், வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ரோடையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே சிங்கிள் ரோடாக இல்லாமல் டபுள் ரோடாக ஆக்குங்க. குறைஞ்சபட்சம் டபுள் ரோடு பத்தாததை 4ஆக நீங்கள் மாற்றலாம். அந்த டபுள் ரோடாக நீங்கள் ஆக்கும்போது சென்டரில் வைக்கிறீங்க பாருங்கள், சின்ன சின்ன தடுப்பு மாதிரி. அந்த தடுப்புனால எந்த பலனும் கிடையாது, எந்த யூஸும் கிடையாது. அதனால் நிறைய உயிர் பாதிப்புகள் தான் ஆகுது. அரசாங்கத்தை நடத்துகிறவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நீங்கள் ஒரு ரோட்டை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு போகிறோன்னா அந்த ரோட்டை கையில் எடுத்து அதை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் அங்கங்கே ஒரு கொச்சமாக சின்ன சின்னதாக பண்ணி எந்த பலனும் கிடையாது.
இதனால வந்து நிறைய பாதிப்பு வருது. நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. நான் வந்து இப்ப எனக்கே இப்போ வண்டியில போகும்போது வந்து அந்த அளவுக்கு பயமா இருக்கு. எங்கடா எவனா வந்து இடிச்சிட போறாங்களோ அப்படின்ற மாரி இருக்கு. இல்ல இதுக்கு வந்து தீர்வு வந்து ஒரு அமைச்சர் யாருனா வந்து கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அமைச்சர் இறந்தா தான் இதுக்கு தீர்வு வருமா? இல்ல ஒரு வேளை முதலமைச்சரோ, இல்ல யாருனா போகும்போது இந்த மாரி எதனா ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதில அவங்களுக்கு எதனா ஆச்சுனா தான் இதெல்லாம் வந்து கையில எடுப்பாங்களான்னு தெரியாது. வரும் முன் காப்பது தான் நல்ல மூலதனமா இருக்கும். நல்ல திட்டமா இருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலுமே நடவடிக்கை எடுக்குறாங்க நம்ப ஆளுங்க எல்லாருமே. ஓகேவா? இது நான் வந்து இந்த கட்சி, அந்த கட்சின்னு சொல்லல. பொதுவாவே சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, நல்லது பண்ணா நம்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ண போறோம். கெட்டது பண்ணா அத நம்ம சுட்டிக்காட்ட தான் செய்யணும். இப்ப வேலையே செய்யலன்னா நம்ம என்ன பண்றது? சொல்லி தான் ஆகணும். அதனால தான் சொல்றேன். பொதுமக்களும் புரிஞ்சுக்குங்க. முக்காவாசி வந்து எல்லா ரோடுமே மெச்சூரிட்டா வந்து பண்ணுங்க. ஒரு ரோட்ல வந்து ஏதோ ஒரு தடுப்பு வைக்கிறதுக்கு தடுப்பு வச்சுட்டு போறான் அப்படின்ற மாரி பண்றீங்க. சில இடத்துல ரோட்ல கோடு மட்டும் தான் கிழிச்சிருக்கு. கோடு கிழிச்சா அவன் வண்டிய இந்த பக்கம் தாண்டாம வராம இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களும் மதிக்கிற ஆளுங்க கிடையாது. ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு துல்லியமா நம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஒரு திட்டத்த எடுத்துட்டு வரீங்களோ, அத பார்த்து தான் மக்கள் கிட்ட வந்து பொறுப்பு வரும் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க மக்கள் கிட்ட இருந்து பொறுப்பு வரணும். நம்ம வந்து பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே வந்து நடக்காது. ஒரு நல்ல திட்டத்த எடுத்தீங்கன்னா, அதனால பலன வந்து மக்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டாவே பேசணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசுறத விட ஒரு வீடியோ கூட பேசலாம். இந்த திட்டத்த வரதுனால இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, இத்தனை பேர் பலனடைவாங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த திட்டத்தினால இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்றதுனால. எந்த திட்டம் எடுத்தாலும் யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. பாதிக்கப்படாம யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு குழந்தையே பொறக்குதுனாலும், அந்த அம்மாவுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்த தாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய அவங்க கொஞ்ச முடியும், விளையாட முடியும். ஃப்யூச்சரில் அந்த குழந்தை அவங்கள வந்து பார்த்துக்கும். அதே மாரி தான் ஒவ்வொரு திட்டமும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஆனால் அதில் நல்லது, கெட்டது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதனால பிற்காலத்தில் அழிவு வரும்னா அந்த திட்டத்தை நம்ம கம்பல்சரி எடுத்துகிட்டு வரவே கூடாது. நல்ல திட்டத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நான் இப்போதைக்கு இந்த ரோட்டை பற்றி மட்டும் பேசணுன்றது தான் என்னுடைய யோசனை. அதனால் நான் இந்த ரோட்டை பற்றி மட்டும்தான் மீன் பண்ணி இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? எல்லா ரோட்டையும் வந்து அந்த சென்டரில் வர பில்லருங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 4 அடி ஹைட்டாவது இருக்கணும். ஒரு லாரியே வந்து மோதினாலும் அந்த பில்லருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கே எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஒரு குறிப்புக்காக இதை பேசணும், சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஷயந்தான். ஆனால் இது எல்லாமே வந்து பெரிய ஆளுங்க மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். நம்மளுக்கு ஆதங்கம் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆதங்கத்தை பூர்த்தி பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்துடைய கடமை அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் பொதுமக்களில் ஒருத்தனா நம்மளுடைய தேவையை நான் சொல்கிறேன். இது அரசாங்கம் வந்து எடுத்து பண்ணால் அரசாங்கத்துக்கும் நல்ல பேர், பொதுமக்களுக்கும் நல்லது. ஓகேவா? அந்த மீனிங்கில் தான் சொல்கிறேன். நிறைய நம்மளுக்கு வந்து ஏக்கங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம தோணும்போது நம்மளுக்கு சொல்லலாம். ஓகேவா? தோன்றதில்ல, தோணி தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பேசுறதுக்கு டைம் வரணும். அது வரும்போது நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது வந்து பண்ணா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து எப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய்.